நான் தியாகி கோட்டை அமீர் அவர்களுடைய மகன். கடந்த 26 வருஷமா நான் இந்த விழாவில் கலந்துருக்கிறேன். என்னோட குடும்பமும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. என்னோட ஊர் ரொம்ப பெருமைப்படுறாங்க. காப்பாத்தி பசங்க 2 பேரும் மேல வந்துட்டாங்க. ஆனா இவரு தண்ணி வலிச்சு கொண்டு போயிட்டு உள்ள. அவரு தான் என் வீட்டுல வாழ்வாதாரமா இருந்தாரு. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே காவல் நிலையத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வர்றவங்ககிட்ட அவங்கள ஈஸியா அவங்கள ஃபர்ஸ்ட் கனிவா அவங்ககிட்ட நடந்துக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க குறைய காது கொடுத்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். வணக்கம், என்னோட பேர் சங்கர். நீலகிரி மாவட்டத்தில் குடலூர் நிலையத்தில் தேனிப்பு துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீரதீர செயலுக்கான அண்ணா கேலண்டரி அவார்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி வச்சுக்கிறேன். என்னோட குடும்பமும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. என்னோட ஊர் ரொம்ப பெருமைப்படுறாங்க. நான் பிறந்த ஊர், நான் ஒர்க் பண்ண நீலகிரி மாவட்டம் எல்லாமே பெருமைப்படுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதான் கூட நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். அதில் 3 பேர்த்துக்கு இப்போ அவார்டு கிடச்சிருக்கு. இன்னும் சில பேர் நான் நழுவாமல் போகாமல் இருக்கிறதுக்கு சில பேர் கயிறை பிடிச்சிட்டு அங்கே நின்றுருப்பாங்க. நிறையா ஏன்னா டீம் ஒர்க்கு தான் இது. நான் உள்ளே போய் ரெஸ்கியூ பண்ணும்போது நல்லபடியாக வரணும் ஒரு ஆஃபீஸர் அங்கேருந்து வந்துப்பார். நான் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ பண்ணவங்க என்ன நன்றி சொன்னாங்களோ இல்லையோ, என்னோட ஆஃபீஸரை கட்டி தழுவி இதெல்லாம் பண்ணாங்க. அப்போது பேர் 2 பசங்க 16 14 வயசான பசங்க அது வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க, சப்பாத்து வழி. அப்ப 2 பேரும் அந்த தண்ணியில விழுந்துட்டாங்க. விழுந்து 2 பேரையும் வெள்ளம் தண்ணி வலிச்சு கொண்டு போயிட்டு இவரு பார்த்துட்டு இருந்த இவரு தண்ணியில இறங்கி 2 பசங்களையும் காப்பாத்தினாங்க. காப்பாத்தி பசங்க 2 பேரும் மேல வந்துட்டாங்க. ஆனா இவரு தண்ணி வலிச்சு கொண்டு போயிட்டு உள்ள. ஆனா ஒரு நாள் முடிஞ்சுதான் அவரு ஓடி கிடச்சு. அவரு தான் என் வீட்டுல வாழ்வாதாரமா இருந்தாரு. ஆனா இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுது. பசங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும். வீடு இல்லை, வாடகை வீட்டுலதான் இருக்கு. மக MSW கரசில படிச்சுட்டு இருக்கா, வீட்டுல இருந்து தான் படிக்கா. BSc முடிச்சுட்டு மகன் ITM முடிச்சு அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கேன். 2 பேருக்கும் வேலை இல்லை. பசங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். ஒரு வீடு வைக்கிறதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நான் தியாகி கோட்டை அமீர் அவர்களுடைய மகன். கடந்த 26 வருஷமா நான் இந்த விழாவில் கலந்துருக்கிறேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு கோவையில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுச்சு. என் தந்தை தியாகி கோட்டை அமீர் அவர்கள் அந்த பதட்டமான சூழ்நிலையை அமைதிப்படுத்தணும்னு சொல்லி அவரே தெருவா பிரச்சாரம் பண்ணினாரு. குறிப்பாக கோவை கோணியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு தேர் இழுத்தாரு. அதனால என்னன்னாக்கா மத விசமிகள் அவர் கொலை செய்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனது தந்தையின் பெயரிலேயே கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை நிறுவி கடந்த 26 வருஷமா அந்த மத நல்லிணக்க பதக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு வருது. 2025 வரைக்கு முன்னாடி வரையும் பரிவுத்தொகை 25,000 ரூபாவா இருந்ததை ரூபாய் 5 லட்சமாக தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்காரு. இந்த கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு மத நல்லிணக்கத்துக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் மிகுந்த பாடுபடுது. வருங்கால சந்ததிகள் மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் பாடுபடணும்னு சொல்லிட்டு நான் என் தந்தையின் சார்பா நான் கேட்டுக்கிறேன். என் பேரு CBA ஜெலீல், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கடந்த 26 வருஷமா நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் சார், எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னோட பேர் கலீமுல்லா, நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். மத நிலையத்துக்காக பாடுபட்டதுக்காக கோட்டை அமீர் விருது தமிழக முதல்வர் அவரோட கையினால் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது எனக்கு வழங்கிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குடும்பத்தார்கள், நண்பர்கள், எல்லாருக்கும், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கிறேன். என் பேர் கலீமுல்லா. வணக்கம், நான் காவல் ஆய்வாளர் பூமிநாதன், ஜெயந்துபுரம் காவல் நிலையம், மதுரை மாநகரம். சார், இந்த வருடம் தமிழகத்தில்
முதல் காவல் நிலையமாக ஜெயந்தபுரம் காவல் நிலையத்தை தேர்வு செய்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எனது இதன் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் என்னுடைய காவல்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் காவல் நிலையமாக வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர் அவர்களுக்கும் மற்ற உயர் அதிகாரிகள், என் காவல் ஆளுநர்கள் மற்றும் என்னுடன் பணிபுரிந்த அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் காவல் நிலையமாக வருவதற்கு நிறைய கிரிட்டேரியா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது குற்றம் வந்து நடவாமல் பார்க்க வேண்டும். அப்படி குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது, விரைந்து கண்டுபிடிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறத நம்ம வந்து அதில் என்ஷூர் பண்ணணும். அதோடு விட்டுறக்கூடாது. விரைந்து கண்டுபிடிச்ச வழக்கை வந்து அந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க 60 நாள் 90 நாளில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி 90 நாள் 60 நாளுக்குள்ள அந்த வழக்குகளுடைய தன்மைக்கேற்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது மட்டும் கிடையாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் விரைந்து நடத்தி வழக்காடணும். வழக்காடி அந்த எதிரிகளுக்கு எவ்வளவு விரைவில் வந்து நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயினான இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, ரெகுலர் போலீசிங் ஒர்க்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் அதான் சொல்கிறாங்க, முதல்வர் ஐயாவும் அதான் சொல்கிறாங்க, ரெகுலர் போலீசிங் ஒர்க்கு தான். எங்களுடைய கமிஷனர் சார் அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ரெகுலர் போலீஸ் ஒர்க்கிங் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து காவல் நிலையத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. வர்றவங்ககிட்ட வந்து அவங்கள ஈஸியாக வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து கனிவாக அவங்ககிட்ட நடந்துக்கிறணும். நடந்துக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க குறைய வந்து காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டுட்டு நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோன்ற ஒரு நம்பிக்கையை விதையை வந்து அவங்ககிட்ட விதைக்கணும். அது விதைக்கிறது மட்டும் கிடையாது, அது அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து விரைந்து செஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். சரி, எல்லா வேலையிலையுமே சிக்கல் இருக்க தான் செய்யும். அதாவது சிக்கல் இருக்குன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது 99% வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த 1% பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க 1% கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க. நான் வந்து கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சேன். அப்போ வந்து தனி அலுவலாக இன்சார்ஜுக்கு இருந்தேன். இவன் கூட வந்து 4 போலீஸ் இருந்தாங்க. அதில் வந்து நிறைய வழக்குகள், அதாவது வந்து மதுவிலக்கு சாராயத்துக்கு எதிர்ப்பாக வந்து நிறைய வழக்குகள் வந்து ஒரு 100 வழக்குக்கு மேலே போட்டிருக்கேன். அப்புறம் 1 டன் அளவுக்கு நாங்கள் வந்து குரூப்பாக வந்து குட்கா பிடிச்சிருக்கோம். அந்த வழக்குகள்லாம் போட்டிருக்கோம். நான் வந்து புத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சிறப்பாக பணிபுரிஞ்சதுக்காக இந்த விருது வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அது மூலயமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வந்து இதன் மூலயமா மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எனக்கு என்னோட உட்கொட்ட துணை கண்காணிப்பாளர்களுக்கும் எனது மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளில் இந்த விருது வாங்குறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருது வாங்குறது நானும் எங்கள் குடும்பத்தாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து 4வது முறையாக திருப்பூர் மாநகரம் வந்து விருது வாங்கியிருக்கு. அதில் வடக்கு காவல் நிலையம் இது 3வது முறை சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரிடம் வந்து நாங்கள் விருது வாங்கியிருக்கோம். என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தென் போதைப் பொருட்களுக்கு எதிரான நபர்களை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி நிறைய கன்விக்ஷன் வாங்கினதன் அடிப்படையில் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பெண்களுடைய பிரச்சனைகள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முக்கியமாக பெண்கள் சொல்லி இருக்கிறவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஆண்களுக்கு என்ன உரிமை உண்டோ அந்த உரிமை பெண்களுக்கும் உண்டு. அவங்களுடைய உரிமையை யாரும் தலையிடாம இருந்தாலே அவங்களுக்குள்ள பாதுகாப்பு சமுதாயத்துல உறுதி செய்யப்படும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சு வரேன். 2025 ஆண்டுக்கான
காந்தியடிகள் விருது எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிக சிறந்த முறையில் பணியாற்றியதுக்காக தமிழக அரசால் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுக்கு நன்றி. ஆமாம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் எனக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஆல் ஆஃபீஸர்ஸ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சத்யானந்தன். நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். ஸோ 2025க்கான காந்தியடிகள் அவார்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு வந்து தெரியும், இந்த சாராயம், சாராயம், கள்ளச்சாராயம், அது மாதிரி சாராயம் சம்மந்தமான குற்றத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு அவார்டு. ஸோ விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இது எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆஃபீஸர்ஸ், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்கும் நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ ஆஃபீஸர்ஸுக்கும் என் கூட சப்போர்ட்டாக இருந்த, என் கூட வேலை செய்கிற போலீஸ் எல்லாருக்கும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த இதை வாங்கினது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கையில் வாங்கினது மிக பெருமையாக இருக்குது. இது எங்களுக்கு வரும் ஆண்டுகளில் வந்துட்டு சிறப்பாக செயல்படுறதுக்கு எல்லாம் உத்வேகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அப்படின்றது ஒரு நேரம். இந்த நேரத்தில் என்னுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், சரக துணைத் தலைவர் சசிமோகன் ஐயா அவர்களுக்கும், மேற்கு மண்டல துறை தலைவர் சரவண சுந்தர் ஐயா அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஆண்டில் வந்துட்டு அவங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும்.